கண்டிப்பாக ஆனந்தி. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு நிர்வாக மற்றும் மக்கள் நல திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றதுடன் அமைச்சர்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அரசு பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் அண்மை காலமாக சமூக வலைதளங்களுக்காக ரீல்ஸ், குறும்பட வீடியோக்கள் மற்றும் விளம்பர நோக்கிலான காட்சிகள் பதிவு செய்யப்படுவது தொடர்பாக முதலமைச்சர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதில் பள்ளிகள் என்பது மாணவர்கள் கல்வி கற்கும் இடம் என்றும் அவை சமூக வலைதள விளம்பரங்களுக்கோ அல்லது தனிப்பட்ட பிரபலத்திற்கோ பயன்படுத்தக்கூடாது என்று, அதே போல மாணவர்களின் கல்வி சூழல் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் அதிகாரிகளும் அமைச்சர்களும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பள்ளிகளில் தேவையற்ற ஆய்வுகள், முன்னறிவிப்பு இல்லாத பார்வைகள் அல்லது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்றும், அதே போல ஆய்வுகள் அவசியமான நேரங்களில் மட்டுமே முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். இதனுடன் அமைச்சர்கள் மற்றும் அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மக்கள் நம்பிக்கையை காக்கும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும், எந்தவித முறைகேடு அல்லது ஊழலும் அரசு இடமளிக்காது என்று தெளிவான தனது நிலைப்பாட்டை முதலமைச்சர் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிய வருகிறது. அதே போல யார் மீதும் ஊழல் குறித்த தகவல் என்பது என் காதுக்கு வந்தாலும் அது எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும் உடனடியாக விசாரணை நடத்தப்படும். அதே போல குற்றச்சாட்டு உறுதியானால் பதவி பறிக்கப்படும் என்றும், யாருக்கும் எந்தவித சலுகையும் வழங்கப்படாது என்றும் முதலமைச்சர் கடுமையாக தனது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதே போல முதலமைச்சர் அதாவது அமைச்சர்கள் அனைவரும் தங்களது துறைகளில் மக்கள் நலனுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட வேண்டும் என்றும், அதே போல அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் எந்த நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே போல அவர் வலியுறுத்தி இருக்கிறார் எனவும் தகவல் கிடைத்துள்ளது. அதன் தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர்கள் பொதுமக்களிடம் நடந்து கொள்ளும் விதம், அதே போல அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் முறை மற்றும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிப்பது ஆகியவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு எச்சரிக்கையானது கொடுத்திருக்கிறார். ஆனந்தி.